இன்னைக்கு நம்ம ஹெல்மெட் த 4 செகண்ட் சைல்டோட 14th எபிசோட தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல அந்த கிரீட்டாங்கிற அகாடமிக்கு போறதுக்காக அந்த நோபல் ஃபேமிலியை சேர்ந்த ஜீனியா அப்படிங்கிற அந்த பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு அவளுக்கு பாதுகாப்பா ஒரு படையே போயிட்டு இருக்குமா. ஒரு பாயிண்ட்ல சரி ரெஸ்ட் எடுக்கலான்னு காட்டுக்கு நடுவில் ஒரு குளம் மாதிரி ஒன்று இருக்கும். அதோட தண்ணியை நம்ம செட்ரிக் தான் முதல்ல போய் குடிக்கிறாரு. ஓகே, குடிக்கிறதுக்கு ஏதுவாக தான் இருக்குன்ட்டு அதே இடத்துல லஞ்சுக்காக எல்லா ப்ரிப்பரேஷனையும் பண்ணிட்டு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்களா. கூட வந்த சோல்ஜர்ஸ்லாம் இருப்பானுங்கள, அவனுங்களா பயங்கர சோகத்தில் ஓரமா உட்காந்துருப்பாங்க. வெறும் தண்ணியை குடிச்சுக்கிட்டு பிரெட்டை சாப்பிட்டு நம்ம உட்காந்துருப்போம். ஆனா நோபலுங்கிற ஒரே காரணத்துக்காக வகை வகையா ரகரகமா சாப்பிடுறாங்க. கடுப்பா இருக்குது மாமி அப்படின்னு புலம்பிட்டு இருப்பானுங்களா. அப்போ ஹீரோவும் அந்த சோல்ஜர்ஸ் கூட தான் உட்காந்துக்கிட்டு அப்படியே தண்ணியை குடிக்கக்குள்ள அந்த தண்ணியில என்னமோ ஒன்று வித்தியாசமா இருக்குதுங்கிறத அவன் உணர்றான். ஒருவேளை பாய்சனா இருக்குமான்னு யோசிச்சா மற்றவங்க எல்லாரும் அதை ஜாலியாக தான் குடிக்கிறானுங்க. ஒருவேளை நான் தான் ஓவர் திங்க் பண்றேன்னு நினைக்க ஒன்ஸ் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பட்லரும் சரி கிளம்பலாமா என்னன்ட்டு அந்த ஜீனியாங்கிற அந்த பொண்ணை பார்க்கலான்னு வந்தா அவன் மயங்கிந்திருப்பாளா. அவ மட்டும் கிடையாது, அங்க இருக்கிற மற்ற எல்லா சோல்ஜர்ஸும் மயங்கி போயிருப்பாங்க. ஈவன் அந்த பட்லரும் ஒரு பாயிண்ட்ல அப்படியே மயங்கி போக எல்லாத்தையும் பார்த்துட்டு ஹீரோ பையன் அமைதியா தான் இருப்பான். எப்படியும் யாரு இந்த பாய்சனை கலந்தாங்களோ அவங்க கண்டிப்பா இங்க வருவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி அந்த தண்ணியில மயக்க மருந்த கலந்த அந்த கும்பலும் அங்க வராங்க. வேற யாரு, அந்த பிளாக் ஹாக்குங்கிறவங்க தான். ஆனா அப்படி வந்தவனுங்களுக்கு நம்ம ஹீரோ மட்டும் குத்துக்கள் மாதிரி நிக்கிறாங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம். ஆனா அந்த பிளாக் ஹாக்கை சேர்ந்தவங்களுக்கு இவன் மட்டும் எப்படி தூங்கலன்னு ஒரு ஆச்சரியம். ஆனா நம்ம பாலுக்கும் மேக்ஸுக்கும் இந்த பையன் இங்க என்னடா பண்றான்னு ஷாக் ஆயிட்டு, ஹே நீ தான் அந்த பிளாக் ஹாக்ஸ் சேர்ந்தவங்களை கொலை பண்ணையாடான்னு கேட்டா, ஓ பால் அண்ட் மேக்ஸ், நீங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு துரோகம் பண்றதை தாண்டி உங்களோட வெரி ஓன் ஸ்குவாடுக்கே துரோகம் பண்ணிட்டு இந்த திருட்டு கும்பல் கூட வந்து சேர்றதுக்காக தான் இவ்வளவு வேலை பார்த்தீங்களாடா அப்படின்னு ஒரு மாதிரி கேவலமா பேச, இப்பதான் ஆள் பலம் இருக்குல்ல, அதனால தைரியமா நம்ம ஹீரோவை எதிர்க்கிறதுக்காக அவன் அட்டாக் பண்ண வரும்போது கரெக்டா மேஜிக்கை யூஸ் பண்ணி யாரும் அவன் அட்டாக்கை தடுக்கிறாங்க. அது அந்த ஆலாங்கிற அந்த மெஜிஷியன் பையனா தான் இருக்கும். என்னடா ஒழுங்கா மயக்க மருந்தா கூட கலக்க மாட்டீங்களாடான்னு அந்த பால் செமையா கடுப்பாகிறானா. அடிஷ்னலா இப்படி நம்ம எதிர்க்க போற டீம்ல ஒரு மெஜிஷியன் ஒருத்தன் இருக்கிறாங்கிற மேட்ரை ஏன்டா சொல்லாம விட்டேன்னு அவன் ஆளுங்களே ஒருத்தனை அடிச்சுட்டு, சரி கழுத போய் தலையுது, ஒரு பழைய கணக்கை தீர்க்க வேண்டியது இருக்குன்னு நேரா ஹீரோ கிட்ட சண்டைக்கு போனா, அதுவே மேக்ஸ் அந்த ஆலாங்கிற அந்த மெஜிஷியன் பையன் இருக்கிறான்ல அவனை எதிர்த்து போறானா. அந்த பால் ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது கொஞ்சம் டீப்பரா நம்ம ஹீரோ அந்த பாலை காட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்த பாலை விஸ்ஸை பயன்படுத்தி ஒரே அடியில படுக்க போட்டுட்டு அவனை மர்டர் பண்ணல. ஏன்னா அவனுக்கு தான் அந்த சீட் ஆஃப் டார்க்னஸ்ங்கிறது வளர்தாச்சு. ஆகையால் உயிரோட இருக்கும் போதே உன்னோட சபார்டினேட்ஸை கூட்டிட்டு இங்கிருந்து ஓடி போயிருன்னு மன்னிச்சு விட்டுட்டு போற மாதிரி பண்ணுவானா. இப்படி என்னை தோக்கடிச்சு விட்டுட்டு போகாத, இந்த அசிங்கத்தை என்னால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லக்குள்ள, ஓ சண்டையில நீங்க பாதியில எஸ்கேப் ஆகி போவீங்க, கூட இருக்கிற வேற யாரும் அதை வெளியில போய் சொல்ல மாட்டாங்க, எல்லாரும் இறந்து போயிருவாங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நீ ஓடி போயிருவ, அது உனக்கு அசிங்கமா இருக்காது. ஆனா இப்படி எல்லாருக்கும் தெரியற மாதிரி தோத்து போறதுங்கிறது மட்டும் உனக்கு அசிங்கமா இருக்கும் அப்படின்னா உன்னோட மானத்தை காப்பாத்துறதுக்காக அவங்க கூட சில ஆளுங்களா வந்திருந்தானுங்களே, அவனுங்க எல்லாரையும் நீயே கொலை பண்ணிடு சரியான்ட்டு போயிடுவான். பேரலா அந்த ஆலாங்கிற பையன் நம்ம ஹீரோ ஒரு பக்கம் ஸ்வாடை யூஸ் பண்ணி மாஸ்க் காமிச்சான். அவன் மேஜிக் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு அவனுங்க எல்லாரையும் பங்கமா அட்டாக் பண்றது மட்டும் இல்லாம, நீங்க யாரு என்ன பண்றீங்க அப்படிங்கறத பத்தி எனக்கு சுத்தமா கவலை இல்லை, ஆனா தேவையில்லாம என்ன பஞ்சாயத்துல இழுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இதாண்டா நிலமன்னு அடிச்சுக்கிட்டு இருப்பான். எல்லாரையும் அவன் அடிச்சு போட்டு இருந்திருப்பான். இருந்தாலும் உயிருக்கு பயந்துட்டு அப்படியே எல்லாரும் சிதறி போயிருந்திருப்பாங்களா. ஈவன் மேக்ஸிமே ஒரு ஓரமா ஓடி வந்துட்டு, இந்த குழுல ஒரு மெஜிஷியன் இருக்கிறாங்கிறது எங்களுக்கு ஏன் தெரியாம போச்சுன்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த வழியா நம்ம ஹீரோ உடம்புல ஒரு சிங்கிள் ஸ்கிராட்ச் இல்லாம நடந்து போறத பார்த்த உடனே, அப்படின்னா பாலுக்கு என்னாச்சு, பாலையே இந்த குட்டி பையன் தோக்கடிச்சுட்டானு பயங்கரமா ஆச்சரியப்படுறான். ஹீரோ அந்த வெள்ள மண்டைய மேஜ் இருக்கிறான்ல அவங்கிட்ட வரும்போது அவன் ஹீரோ கிட்ட ஒரு கயிறை ஒண்ணு கொடுத்துட்டு, இப்போதைக்கு பிடிச்ச எல்லாரையுமே கட்டி வை, அவங்க எல்லாரையும் நம்ம ஒன்ஸ் அந்த ஊருக்கு போனோடனே அங்க இருக்கிற ஒரு பிரிசன்ல போடணும்னு சொன்னா. ஓ பிரிசன் இதை பத்தி டேரன் கூட சொல்லியிருந்திருக்காரு, தப்பு பண்றவங்களெல்லாம் அங்கதான் போடுவாங்களாமா. பரவாயில்ல, மனிதர்களோட இடத்துல இப்படி ஒரு சிம்பிளான சொல்யூஷன் இருக்கிறது நல்லதுதான். இருந்தாலும் பாலும் மேக்ஸும் எஸ்கேப் ஆயிட்டானுங்க, அவனுங்களே பிடிச்சிருக்கலாம் அப்படின்னு நினைப்பான். மக்களே, அந்த மேஜிக் யூஸ் பண்ற வெள்ள மண்டையனோட பேர் எனக்கு சரியா வாயில் நுழைய மாட்டேங்குது. ஏதோ ரொமானியன் ப்ரொனன்சியேஷன் அப்படி இப்படின்லாம் போட்டிருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு இது செட் ஆகல, அதனால நான் இங்கிலீஷுக்கே டிரான்ஸ்ஃபர் ஆகிக்கிறேன். நான் ஆலியானே வச்சுக்கிறேன். ஆலியா ஹீரோவை பார்த்து, ஏன் நீ அந்த தண்ணியை குடிச்சுமே மயக்கமாகாம இருந்தேன்னு கேட்டதுக்கு, நீ வந்து அந்த தண்ணியை குடிச்ச, நீ ஏன் மயக்கமாகலன்னு கேட்டா, என்கிட்ட மேஜிக் இருக்குது, என்னால அதை யூஸ் பண்ணி அந்த தண்ணியை பியூரிஃபை பண்ண முடியும்னு சொல்லுவானா. பியூரிஃபை பண்ண முடியும்னா உன்னை சுத்தி ஒரு மேஜிக் பேரியர் மாதிரி இருக்கு, அதை சொல்ல வரையா அப்படின்னு கேட்க, என்னது உன்னால அதை பார்க்க முடியுதானே. அந்த ஆலியா ஷாக் ஆக, அவ்வளோ கிளியராலாம் இல்ல, ஏதோ வேகா பார்க்க முடியுது, உன்னால அதை பார்க்க முடியுதுன்னா நீ ஏன் அதை முன்கூட்டியே சொல்லவே கிடையாது. நான் ஏன் சொல்லலைன்னா, ஏன்னா எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அது மட்டும் இல்லாம நீ அந்த மேஜிக்கை யூஸ் பண்றது ஏதோ மறைக்கிறதுக்காக பயன்படுத்துற மாதிரி தெரியுது. அப்படி நீ எதை மறைக்கிறியோ அதை நீ மறைச்சுக்கோ, எனக்கு ஒன்றும் கவலை இல்லைன்னு சொல்லுவான். கட் பண்ணா எல்லாரும் அந்த ஊருக்கு வந்துட்டாங்க. அந்த ஊரோட என்ட்ரன்ஸுக்கு வரும்போதே, தோடா
இதுதான் ஊரா அப்படின்னு சொல்லி ஹீரோ பையன் பயங்கரமா ஆச்சரியப்படுறான். அந்த பட்லரும் ஹீரோ சண்டை போட்டதுக்காக நன்றிலாம் சொல்லிட்டு 800 தான் இவங்க பேசியிருந்திருப்பாங்க. ஆனா 10,000 காயின் கொடுக்குறாங்களாம். ரொம்ப அருமைன்னு அதை வாங்கினவனும் அங்கிருந்து போறதுக்கு முன்னாடி அந்த ஆலியாவை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு கிளம்புறான். கிளம்புறதுனா வேற எங்கேயும் கிடையாது, அந்த கிரீட்டா அகாடமின்னு சொல்லியிருந்தாங்கல்ல, முதல்ல அதை போய் சுத்தி பார்த்துட்டு வரலான்ட்டு அங்க இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட ஈத்தன்னு சொல்லி நம்ம டாரினோட ஃப்ரெண்ட் ஒருத்தரோட நேமை மென்ஷன் பண்ண சொல்லியிருந்திருப்பார்ல அந்த லெட்டர்ல, அந்த நேமை சொல்லக்குள்ள ஓ வால்வித்த சொல்லித்தர வாத்தியாரை பத்தி கேக்குறீங்களான்னு கேட்கும்போது அப்படின்னு வச்சுக்கலாம், அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தன் தான், அவரை மீட் பண்றதுக்காக வந்தேன்னு சொல்லும் போது சரின்னு அந்த ரிசப்ஷனிஸ்ட் கையோட நம்ம ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு டோரை தாண்டி ஈத்தன் அப்படிங்கிற அந்த நபரையுமே அவன் பாக்குறானா. அவரு ஹீரோவை பார்த்தோன்னே நீ யாரு, நான் இதுக்கு முன்னாடி உன்னை பார்த்ததே கிடையாது, என்ன வேலையா வந்திருக்கன்னு அவர் ஒரு மாதிரி சீரியஸா இருப்பாரு. ஆனா ஹீரோவோட மைண்ட்ல கம்பேரிசன் போய்கிட்டு இருக்கும். டாரியன் அளவுக்கு இவர் ஒன்றும் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தெரியல, இருந்தாலும் நான் மனிதர்கள் உலகத்துக்கு வந்ததுல இருந்து மீட் பண்ணதுல இவரு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்வாட்ஸ்மேன் தான். அப்புறம் வந்த விஷயத்தையே மறந்துட்டேங்கிற மாதிரி அவன் அப்படியே அந்த சோடை எடுத்து நீட்டுவானா. முதல்ல அந்த ஈத்தனுக்கு நம்ம ஹீரோ ஏன் அப்படி பண்றான்னு புரியல, பட் ஒன்ஸ் அந்த சோடை உத்து கவனிக்கும் போதுதான் அது டாரியனோடதுன்னு அவனுக்கு புரிய வருது. இது டாரியனோட ஸ்வாட்னா அவர் என்ன உயிரோட இருக்கிறாரான்னு கேட்க, நீங்க அப்படி கேட்டீங்கன்னா இல்ல, ஆக்சுவலி ரீசெண்டா தான் அவர் இறந்து போனாரு, கடைசியா நான் தான் அவர் கூட இருந்தேன்லாம் சொல்லும் போது அந்த ஆள் என்னன்னா லைட்டா ஃபீல் பண்றான், கண் கலங்குறான். 20 வருஷத்துக்கு முன்னாடி டாரியன் காணாம போயிருந்தாரு, அவர் இறந்து போயிருந்திருக்காருன்னா அது வருத்தமா தான் இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு அவர் ஒரு முறை என்னோட வாழ்க்கையே காப்பாத்தி இருந்திருக்காரு, அந்த காரணத்துக்காகவே அவர் என்ன கேட்டாலுமே நான் பண்றேன் அப்படின்னு வாக்கு கொடுத்திருந்தேன், அதை வச்சு பார்த்தா நீ இப்ப என்ன மீட் பண்ண வந்ததுங்கிறது மேபி அவரோட கடைசி ஸ்டூடெண்டா நீ, சரி உனக்கு என்ன வேணும்னு கேளு, அதை நான் கண்டிப்பா நிறைவேற்றுறேன்னு சொல்லக்குள்ள எனக்கு உங்க அகாடமில ஒரு சீட்டு வேணும்னு கேட்பான். அந்த ஈத்தனுக்கு இந்த ரெக்வஸ்ட் அவ்வளோ ஒன்றும் ஷாக்கிங்காலாம் இல்லை, ஓகே அவரோட கடைசி ஸ்டூடெண்ட் நீ, உனக்கு ஒரு நல்ல கார்டியன் வேணும்னு அவர் விருப்பப்பட்டிருந்திருக்காரு, சரி உன்னோட வயசு என்ன பையான்னு கேட்டா எனக்கு எக்ஸாக்டா தெரியல, மேபி ஒரு 14 இல்ல 15 இருக்குமானா, என்னடா அவன் வயசு கூட தெரியலங்கிறான், சரி இருக்கட்டும் உனக்கு 14லாம் போட முடியாது, ஒரு 15ன்னு போட்டுக்கிறோம், உன்னை ஒரு டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட்டை வச்சு உன்னை ஈஸியாகவே என்ரோல் பண்ணிக்கலாம், நீ ஒன்றும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எடுக்க தேவையில்லை, ஏன்னா எப்படியும் டாரனோட ஒரு அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்க, உனக்கெல்லாம் எதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு சொன்னா, பரவாயில்லையே இந்த ஒரு சோடை நம்ம கையில் வச்சுக்கிட்டே நமக்கு இந்த அளவுக்கு சலுகைகள் கிடைக்குதான்னு ஹீரோ கொஞ்சம் ஹாப்பியாக தான் செய்கிறான். இருந்தாலும் டாரனோட ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற காரணத்தால தான் எனக்கு இந்த சலுகைகள்லாம் கிடைக்குதுன்னா, இந்த ஈத்தன் சொன்னபடி பார்த்தா கிட்டத்தட்ட 20 வருஷமா டாரன் ரியல் வேர்ல்டுலேயே இல்லை, அண்ட் டாரன் ரூட் ஃபாரஸ்ட்ல தான் இருந்தாருங்கிற விஷயம் இந்த ஈத்தனுக்குமே தெரியாது. அப்படின்னா யாரோ ஒருத்தங்க டாரனை ரூட் ஃபாரஸ்ட்டுக்கு அனுப்பி விட்டுருந்துருக்காங்க, கண்டிப்பா அவரா வாலண்டியரா வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். ஸோ அப்படி எவனோ ஒருத்தன் டாரனை ரூட் ஃபாரஸ்ட்டுக்கு அனுப்பி விட்டுருந்துருக்கானா அப்படின்னா நான் டாரனோட ஒரு ஸ்டூடெண்ட்டுங்கிற விஷயம் அந்த நபருக்கு தெரிய வந்துச்சுங்க போது கண்டிப்பா பெரிய பஞ்சாயத்து ஆயிரும். அதனால இந்த விஷயம் வெளியில போகாம இருக்கிறதா நல்லதுன்ட்டு இதையெல்லாம் மனசுல யோசிச்சு பார்த்தவன் அந்த ஈத்தன் கிட்ட தல நான் டாரனோட ஸ்டூடெண்ட்டுங்கிறத வெளியில சொன்னா என் உயிருக்கு ஆபத்தா இருக்குமோன்னு ஒரு சின்ன ஐயம் இருக்குதுமானா, அந்த ஆள் பயங்கரமா கடுப்பாகிறாரு, டாரனோட ஸ்டூடெண்ட் மேலேயே ஒருத்தன் கை வச்சிருவானா, கை வச்சுட்டு சும்மா போயிருவானா அப்படின்லாம் கத்திக்கிட்டு இருக்க, இல்ல தல நான் சும்மாலாம் சொல்லல, அதுக்கு பின்னாடி ஆக்சுவலி ஒரு ரீசன் ஒன்று இருக்கு, அதை நான் அப்புறமா உங்களுக்கு நேரம் வரும்போது எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லும்போது ஈத்தனுக்குமே அந்த பேச்சுங்கிறது நியாயமா தான் இருக்கு. ஆமா ஒரு 20 வருஷமா அவரை காணோம், ஸோ 20 வருஷம் கழிச்சு ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னா மேபி இந்த பையனுக்கு பின்னாடி ஏதாவது கதை இருக்கலாம், அது தெரியாம நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நம்ம ஹீரோவோட பவர் லெவலை டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு ட்ரைனிங் கிரவுண்டுக்கு கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற ஒரு வுட்டை ஸ்லைஸ் பண்ண சொல்றாங்களா, அவனோட ஸ்வாடை வச்சு கிடையாது, பின்னாடி இருக்கிற உடன் ஸ்வாடை வச்சு. ஆனா இந்த வயசுல ஹீரோவால அதை புல் ஆஃப் பண்ண முடியுமாங்கிற ஒரு கேள்வி அந்த ஈத்தனுக்கு இருக்கதான் செய்யும். இருந்தாலும் நம்ம ஹீரோ அந்த உடன் ஸ்வாட்லயுமே அவனோட விசுங்கிறத பயன்படுத்துறதுக்காக போக, இவ்வளோ யங் ஏஜ்ல விசு தெரிஞ்சிருக்குதுன்னா கண்டிப்பா இவன் சாதாரண பையன் இல்லைன்னு அவன் நினைக்கக்குள்ளவே ஹீரோ பையன் அங்க இருந்த வுட்டை கம்ப்ளீட்டா 2 துண்டாக்க அங்கேயே இந்த ஒரு எபிசோடையும் நான் முடிச்சுக்கிறேன். எனிவேஸ் கைஸ் கண்டிப்பா இந்த எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அடுத்த எபிசோட தொடர்ந்து பார்க்கறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, தேங்க்யூ.